இதுல இருக்கிறது என்னமோ 50 அனிமல் தான். ஆனா கிட்டத்தட்ட 4, 5 R&D இதுல ஓடிட்டு இருக்கு. வணக்கம், நான் உங்கள் பிரவீன் PR ஃபீட்ஸ்லேருந்து. நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு சேர்லேயே உட்காந்து ரெகுலராக வீடியோ பார்த்துருப்போம். எல்லாரும் நினச்சிருப்பாங்க பசங்களுக்கு என்ன தெரியும் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறாங்கன்னு. ஆனால் நம்மளும் பண்ணை வச்சுருக்கோங்க. நம்ம வாங்க, நான் உங்களுக்கு இந்த பண்ணையை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஒரு நார்மலான விளாக் மாதிரி எங்கள் பண்ணையில் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன மெத்தடில் பண்ணுறோம், R&D எல்லாம் எப்படி பண்ணுறோம், அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2020 வாக்கில் தாங்க இந்த பண்ணைக்குள்ளே வந்திருந்தேன். பண்ணைக்குள்ளே வந்தப்போ வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷனில் வந்து என்னென்னா, இப்போ என் பண்ணையை பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் வருங்க. 2.5 ஏக்கரில் வந்து இந்த 2 ஏக்கர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை போட்டிருப்போம். இந்த 2 ஏக்கர் ஃபுல்லாக வந்து பசுந்தீவனம் போட்டிருந்தாங்க. இதில் வந்து என்னென்ன போட்டிருந்தேன்னா சூப்பர் நேப்பியர், வேலி மசால், குதிரை மசால் அப்படி இப்படின்னு எல்லா பசுந்தீவனமும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏக்கருக்கு கம்மியாக ஒரு 200 சென்ட் கிட்ட வந்து நான் ஏரியா வந்து உள்ளே கட் பண்ணி அங்கே மட்டும் ஷெட்டு போட்டு ஆடு வெட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எப்போ இந்த பசுந்தீவனம் இல்லாமல் ஆடு வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ 2 வருஷம் இருக்கோங்க. 2022 ஆரம்பிச்சிருந்தேங்க. 24 வரைக்கும் பசுந்தீவனம் வந்துச்சு. எனக்கு பசுந்தீவனம் செட் ஆகலை. அந்த பசுந்தீவனத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இடம் சும்மா இருக்குன்னு இப்போ தென்னை போட்டு விட்டாச்சு. வாங்க நம்ம ஃபார்ம்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன மெத்தடில் பண்ணுறோம், என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 ஆடு தாங்க வளர்த்துட்டு இருக்கோம். இது ஒரு R&D பேட்ச் அப்படிங்கிற விஷயம் ஒரு 50 ஆடு வளர்த்துட்டு இருக்கோங்க. இதில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஃபோட்டர் வைக்கிற ஷெட்டுங்க. கடலக்கொடி, வைக்கோல் எல்லாமே ஃபுல்லாக உள்ளே வச்சுருக்கோம். நான் காமிக்கிறேங்க. இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கான ஷெட்டுங்க. ஒரு 50 ஆடு எப்பொழுதுமே இருக்கும். இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோழிக்கானதுங்க. நம்ம கோழியை வந்து ரொம்ப ஷெட்டு மாதிரி போட்டுலாம் உள்ளே வச்சிருக்க மாட்டோம். ஒரு 30-40 வச்சுருப்போம், எப்போதுமே வச்சுருப்போங்க. இது மாட்டுக்கான கொட்டகைங்க. அது வந்து போர் செட்டு. இது வந்து வாட்டர் டேங்கு. இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்டிங் ஏரியாங்க. அடுத்து வந்து ஃபியூச்சரில் ஒரு 500 ஆடு எக்ஸ்டென்ஷன் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் போகிறப்ப நம்ம வந்து அந்த இடத்துல ஷெட்டு போட்டுருவாங்க. அப்படி நம்ம அனிமல் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற வசி ரொம்ப இன்டென்சிவாக வைக்காமல் நம்ம இது மாதிரி ஓப்பனில் அவுத்து விட்ருவாங்க. காலையில் ஃபீட் பண்ணிவிட்டு அவுத்து விட்டோன்னா அவன் வந்து என்னென்னா வைக்கோல் சாப்பிடுவாங்க. வைக்கோல் வெளியில் தான் போடுவோம். வைக்கோல் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் ஹெல்த்தியாக அசை போட்டுக்கிட்டு ஜாலியாக படுத்து கிடப்பாங்க. ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு வேலை வந்து படுத்து கிடக்க வேண்டாம். ஈவினிங் வந்தோடனே மறுபடியும் ஃபீடை சாப்பிட்டுட்டு மறுபடியும் மேலே அடைச்சிருவோம். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபீட் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ஃபீட் கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீட் பண்ணுறாங்க, ஃபீட் பண்ணி விற்றதோடு விட்டுடுறாங்க. ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக R&D பண்ணிக்கிட்டே இருப்போங்க. ஒரு பேட்சஸும் புது ஃபார்முலா கொண்டு வரப்போ அந்த ஃபீடை கொண்டு வந்து எங்கள் அனிமலில் தாங்க ட்ரையல் பண்ணுவோம். எப்போதுமே ரிஸ்க் எடுக்க மாட்டோம். டேரெக்டாக கொடுக்குறது எங்கள் அனிமலில் ட்ரையல் பண்ணி ஒரு அனிமலும் வந்து என்னென்ன வெயிட் கெயின் ஆகுதுங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி தாங்க கொண்டு வரோம். அதே மாதிரி த்ரூ அவுட் த இயர் வந்து எங்கள்கிட்ட ஃபீட் இருக்கிற வசி என்னோட ஃபீடுக்கு நான் கஸ்டமராக இருந்தேன்னா நான் என்ன எப்படி கேள்வி கேட்டுப்போ அது மாதிரி கேள்வி கேட்டு ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்தது தாங்க இந்த PRோட RGF ப்ளஸ். ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் அடுத்தடுத்த அப்டேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா எங்கள் ஆடுங்க எப்படி இருக்குது, ஆடுங்க எப்படி ஃபீடு சாப்பிடுது, எப்படி தண்ணி குடிக்குது, எந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகுது, அதில் என்ன சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. ஈவன் வந்து பெல்லட்லாம் கொண்டு வரப்போ வந்து பெல்லட் அப்படியே போட்டுடலாமா, பவுட்ரு கொண்டு வரப்போ பவுட்ரு அப்படியே போட்டுடலாமா, அப்படி எல்லாத்தையும் நம்ம இதில் ட்ரையல் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க நம்ம போடுவோம். இங்கே நான் பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே தான் வந்து PR ஃபீடோட சக்ஸஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணங்க. ஏன்னா இங்கே ஒரு விஷயத்தையும் நான் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறது தான் அங்கே வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கிது. இப்போ வந்து PR ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் லேபர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு மினிமம் லேபரோட இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கப்ப நானே அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இவங்களோட ரோல் என்னன்னா கிளீனிங்கும் மாடை மெயின்டைன் பண்ணுறதும், மாடை குளிப்பாட்டுறது, மாட்டுக்கு தீவனம் வைக்கிறது, அது மட்டும் இவங்க பார்த்துப்பாங்க. ஆட்டுக்கு தீவனம் போடுறது அப்படிங்கிறதையும் சம்டைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் வெளில போனால். இப்போ வந்து நான் பார்த்துப்பாங்க. காலையில் நான் பண்ணைக்கு வருவேன், அனிமலுக்கு தீவனம் போடுவேன், மாடை கறப்பேன், மாடு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போயிடுவேங்க. அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம்லாம் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கவாசி எங்கள் அம்மாவும் இவங்களும் தான் பார்த்துப்பாங்க. ஈவன் ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ங்க. கண்டிப்பாக இதோட மெடிசின் மட்டும் கற்றுக்கிட்டா அதாவது உமன்ஸுமே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக செய்யலாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு 50 ஆடு வளர்க்குறதுக்கு எது மாதிரி செட்டப் போடலான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 2 தடுப்பாக பிரிச்சிருக்கோம். ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் ஒன்றாவும் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் ஒன்றாவும் வச்சுருக்கோம். இது பிரித்தது எதுக்காகனா அனிமலை வந்து மெடிசின் பண்ணணும், டிவார்மிங் பண்ணணும்னா அப்போ அதுக்குள்ளே விட்டு இதில் பிரித்து விடுறதுக்காக. இதில் வந்து நம்ம ஒரு 9 ட்ரேஸ் வச்சுருக்கோம். இங்கே பின்னாடியே வந்து வாட்டர் வரும், ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்கோம். இந்த வாட்டரை வந்து 2 வாட்டி காலைல ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஈவினிங் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 வாட்டியும் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இருக்கிற தண்ணியெலாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது தண்ணி தாங்க மாற்றி வச்சு.
ஒரு ஆட்டுக்கு ரொம்ப நாளா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஐவர்மெக்டின் தோல் ஊசி போடணும். சப்கட்ல போடுறோம். எப்படி போடுறாங்கிறத பாத்துங்க. இது ஐவர்மெக்டின் ஊசி வந்து என்ன பண்ணாங்க, சதையில குத்திடக்கூடாதுங்க. கரெக்டா வந்து அந்த தோலுக்கும் சதைக்கும் நடுவுல இப்படி ஏத்தணும். இப்படி நம்ம இறக்கிட்டோம்னா சதைக்குள்ள இறங்கிடும். இப்படி நம்ம பொறுமையா இப்படி வச்சு இது வந்து இந்த தோலுக்கும் சதைக்கும் நடுவுல உள்ள கேப்ல போடணுங்க. அப்பதான் வந்து இந்த ஐவர்மெக்டின் கரெக்டா ஒர்க் ஆகும். இந்த ஆட்டை கூட பாத்துங்க. ஜமுனாபரி கொங்கு வாங்கிட்டு வந்ததுலேருந்து வந்து இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கருப்பு கருப்பா இருக்கும். அதனால தான் ஹேர் கட் பண்ணி விட்டுருக்கு. இதை வந்து இன்னொரு 3 மாசம் கழிச்சு இந்த ஆட்டையும் எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரோங்கிறது நான் உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடு எல்லாத்தையும் மேலே ஏற்றியாச்சு. இதுல இருக்கிறது என்னமோ 50 அனிமல் தான். ஆனா கிட்டத்தட்ட 4, 5 ஆர்என்டி இதுல ஓடிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இவனை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவன் தான் சுப்பு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா பால் பவுடர் சுப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம பேஜ்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பால் பவுடர் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். சுப்பு யாடா அப்படியா 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 இந்தா. இவன் தான் வந்து அந்த பால் பவுடர் குடிச்சிட்டு இருந்தான். இப்ப நல்ல ஆளு நல்ல பெருசாயிட்டான். இப்பதான் வந்து பல்லே உளுந்திருக்கு. கரெக்டா 1 to 1.25 வயசு தான் இருக்கும். நல்ல சைஸா வந்துட்டான். இவன் வந்து அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு நிப்பாட்டி இருக்கும். எந்த அளவுக்கு இது பண்ணலான்னு. பொதுவாகவே ஒரு சேயிங் இருக்கு, தாய்ப்பால் கொடுக்கலன்னா குட்டி நல்லா இருக்காதுன்னு. ஆனா நீங்க பாத்துங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்கான்னு. இவனை வெயிட் வேணாலும் போட்டு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு தெளிவா இருக்கான்னு. ஆக்சுவலி இந்த ஆட்டோட கதை என்னன்னு வைங்களேன், அந்த ஆடு வந்து கிழட்டு ஆடு, சரியா பால் கொடுக்கல. அந்த ஆடை விற்கணுங்கிறதையாக குட்டி வந்து தூக்கி கொடுத்தாங்க. ஓப்பனா சொல்றேன், 1000 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து ஒரு 2 கிலோ தான் இருக்கும், 2-2.5 கிலோ தான் இருக்கும். அந்த குட்டியை வந்து பால் பவுடர் கொடுத்து நம்ம ஃபீடு கொடுத்து ஒரு வருஷம் வளர்த்தோன்னே எப்படி வந்துடுச்சுன்னு பாருங்க. இவனை நான் அப்போ வெயிட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக 45 கிலோ இருக்கான். மயிலம்பாடியில் ஒரு வயசுல வந்து 45 கிலோ வர்றது எந்த அளவுக்குங்கிறது தெரிஞ்சிடும். இன்னும் கொம்பெல்லாம் கூட இப்போ தான் கிளம்புது. இவனெல்லாம் வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ கொண்டு வரணுங்கிறது ஒரு கனவோட வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இவனுக்கு பால் பவுடரும் பிஆரோட ஆர்ஜிஎஃப் ப்ளஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். வேற எதுவுமே கொடுத்ததுங்க. மேய்ஞ்சதும் கிடையாது, பெருசாக மேய்ஞ்சதும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஃபுல்லாக வந்து பிஆரோட ஆர்ஜிஎஃப் ப்ளஸும் மில்க் ரீப்ளேஸரும் மட்டும் குடிச்சு வளர்ந்தவங்க. 3 மாதம் மில்க் ரீப்ளேஸர் குடித்தான். அதுக்கப்புறம் ஃபீட் மட்டும்தான். இது வரைக்கும் எப்படியும் ஒரு 1/2 டன் ஃபீடு சாப்பிட்ருப்பான். ஒரு 500 கிலோ ஃபீடு சாப்பிட்ருப்பான். ஆனால் கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு இப்பயும் லாபமாக தாங்க. இவனை அடுத்த வருஷம் பக்கத்துக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். நடுவில் யாரும் அக்கிக்காக கேட்டாலும் கொடுத்துடலான்னு ஒரு பிளான் தாங்க. அடுத்த வருஷத்துக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம். எப்படியும் ஒரு 60 கிலோ 70 கிலோ கொண்டு வரணும் ஒரு கனவோட வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இவன் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் மில்க் ரீப்ளேஸரோட இது ஒரு ஆடை மட்டும் வச்சு பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் 2 குட்டி வளர்த்துருந்தோம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேஜில் போட்டிருந்தோம். அவனை பிடிக்கிறேன் பாருங்க. சூப்பர் இறங்க. இவன் தான் அடுத்த பேட்ச் குட்டி. இந்த குட்டியை தான் வந்து நம்ம பால் பவுடர் கொடுத்து வளர்த்துருப்போம். அந்த வீடியோ டேக் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு 7 கிலோ 8 கிலோ ஏதோ வெயிட் இருந்தாங்க சம்திங். இப்போ வந்து பால் பவுடரை நிப்பாட்டியாச்சு, ஆர்ஜிஎஃப் ப்ளஸ் மட்டும் கொடுக்குறோம். இப்போ வெயிட்டை பார்ப்போம். இல்லைங்க 19,600 இருக்காங்க. 20 கிலோ கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் 2 மாசத்துல வந்து 30 கிலோ வந்துருவாங்க. இவங்களெல்லாம் வந்து மார்க்கெட் கொடுத்துடலாம். இவங்களையும் கிட்டத்தட்ட 1500க்கு தான் வாங்கினேன். அவங்களும் நல்ல ப்ராஃபிட்ல இருக்காங்க. அவங்களோட ஜோடி வந்து ஒரு சிவப்பு கலர் குட்டி இருந்துச்சு. அதுக்கு வந்து என்னாச்சுன்னா சின்ன கால் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அந்த காலை வந்து அங்களே கட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அனிமல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா தெரியும். வேணா இது வேணாலும் வெயிட் வச்சு காமிக்கிறேன். அதுக்கும் ஈக்குவலா இது வெயிட் ஏறிட்டு இருந்துச்சுங்க. அந்த கால் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சரியா சாப்பிட முடியல. அதனால இவன் 16 கிலோ வந்துட்டான். 8 கிலோல வெயிட் வச்சிருந்தோம். முன்னாடி அது 19 கிலோ, இது 16 கிலோ வந்துட்டாங்க. இவன் கால் ரெடி ஆனோன்னா அவன் நார்மலாகி வந்துருவாங்க. இறங்க பத்து. இந்த ஆடோட வெயிட்டை நோட் பண்ணிங்க. 35 கிலோ. நம்ம ஃபார்மோட இன்னொரு முக்கியமான ஆர்என்டி வந்து நம்ம பிஆரோட ஆர்ஜிஎஃப் ப்ளஸ்ஸை கொடுத்து ஒரு ஃபீமேலை வந்து ப்ரீடிங் பண்ணோம்னா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, இது வந்து நெல்லூர் ஜுடிப்பி ஆடு தாங்க. இது கலர் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணான்னா இது நெல்லூர் ஜுடிப்பியில் ஒரு வெரைட்டி. இது வந்து கரெக்டாக குட்டி போட்டு இதோட குட்டி தான் இது. நான் டேட் முதற்கொண்டு எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து கிட்டத்தட்ட 110 நாள் ஆகுதுங்க குட்டி போட்டு. இப்போ வந்து என்னன்னா தாய்ட்டையும் பால் குடிக்குது, நம்ம ஃபீடும் சாப்பிடுது. இப்போ வந்து இதோட வெயிட் என்னன்னு காமிக்கிறேன்.
இப்போ வந்து இந்த தாயாடு பார்த்தீங்கன்னா 35 கிலோ இருக்குங்க. இப்போ இதோட பாதி வெயிட் பார்த்தாலுமே 17.5 கிலோ. ஆனா 100 நாள்ல அதோட குட்டி எவ்வளவு வெயிட் வந்திருக்குன்னு பாருங்க. வெயிட் போட்டு சூர்யா. 22.5 கிலோ. மார்னிங் ஃபீடு சாப்பிட்டுருக்கு. ஃபீடு 1 கிலோ குறைச்சிட்டாலும் 21.5 கிலோ இருக்குங்க. கிட்டத்தட்ட அதோட அம்மாவோட ஒரு 60 to 65% ஆஃப் வெயிட்டை வெறும் 110 நாள்ல நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோங்க. இதோட தாய்க்கும் பிள்ளைக்கும் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுத்துருக்கோங்க, வைக்கோல் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த குட்டி வந்து யாருமே நம்ப மாட்டாங்க 100 நாளில் வந்து உங்களுக்கு 120 கிலோ வருதான்னு. நான் என் கேலரியில் நான் அது பிறந்தப்ப உள்ள வெயிட்டு போட்டதை நான் இது பண்ணிடுறேங்க. நம்ம இது பிறந்தப்ப வெயிட்டு போட்டப்போ வந்து 3 கிலோ எக்ஸாக்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா தாய் வந்து நல்லா தீவனம் சாப்பிட்டு இருந்த வச்சு குட்டி நல்லா போட்டுச்சுங்க. இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 50 கிலோ தாங்க ஃபீடு சாப்பிட்ருக்கோம். அம்மாட்டேருந்து நல்லா பால் குடிச்சிச்சிங்க. இப்போ 22 கிலோ இருக்குது. இப்போ இதோட வேல்யூ வந்து 9,000 ரூபா வருது. இப்போ நீங்கள் தீவனம் போட்டு பெட்டையாடை வளர்க்குறப்ப வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சாதாரணமாக 100 நாளில் உங்களுக்கு குட்டி வந்து ஒரு 12 கிலோ 11 கிலோ வளர்க்கும்னா, நல்ல தீவனம் போட்டு வளர்க்குறப்ப 20 கிலோ வரைக்கும் வளர்க்குதுங்க. இப்போ நம்ம 8 கிலோ கூட வரப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க. அதனால பெட்டையாடியும் தீவன முறையில் வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் இந்த ப்ராசஸ். எப்போதுமே நான் இதை யார்கிட்டையும் இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இது நானே பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டுங்க. இப்போ வந்து இது கெடா குட்டி. இந்த குட்டியை வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அடுத்த வருஷம் பக்ரீத் வரைக்கும் வளர்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். என் ஷெட்டோட ஃபர்ஸ்ட் 100 kg அனிமலாக கொண்டு வரதுக்கு ஒரு பிளானுங்க. கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 70-75 kg தான் கொண்டு வர முடியும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட் கெயின் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த அனிமல் வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் அமீன்கார்டு கோங்கு கண்கருப்புங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 45 நாள் ஆகுது. இதை வந்து நம்ம டேரெக்டாக அமீன்கார்டு சந்தையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 8 பீஸ் எடுத்துகிட்டு வந்தோங்க. அதில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மிங் அனிமல் இவனை வாங்கிட்டு வந்தப்போ நம்ம ஒரு 19 கிலோவில் வாங்கினோங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் இருக்கும். இப்போ என்ன வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி ப்ரீட்ஸை பக்ரீத்துக்காக ஆர்ஜிஎஃப் ப்ளஸை மட்டும் கொடுத்து வளர்க்குறப்ப எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அனிமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இவனோட வயசு வந்து கரெக்டாக வந்து 5 to 6 மாதம் தாங்க ஆகும். நாங்கள் வாங்கினப்போ ஒரு 3 மாதத்தில் வந்து சின்ன பால் மறந்த குட்டியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 19 கிலோ இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 3 மாதம் ஒரு 5 to 6 மாதம் இருக்குங்க. இன்னும் நம்ம ஒரு வருஷம் வளர்த்து அது என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத நம்ம காமிக்க போகிறோங்க. இப்போ இதோட வெயிட் என்ன இருக்குன்னு பார்த்துரும். நானே வெயிட் செக் பண்ணல, என்ன இருக்குன்னு பார்த்துரும். இப்போ 800 கிலோ தள்ளிடுங்க. ஃபீடு சாப்பிட்டது அது இதுக்குன்னு ஒரு 27 கிலோ வந்திருக்கான். இப்போ 27 கிலோங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் ஒரு 9 கிலோ வரைக்கும் வெயிட் ஏறி இருக்குங்க. இவன் வந்து பக்ரீத்துக்கு எந்த அளவுக்கு வருவான் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி வளர்த்துருக்கோம். எந்த அளவுக்கு வராங்கிறதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி டிஃப்ரெண்டான ப்ரீட்ஸ்லையும் ட்ரையல் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்றுங்க. இதில் வந்து மயிலம்பாடி இருக்குது, பேய்கருப்பு இருக்குது, உங்களுக்கு அப்ளக் இருக்குது, கண்கருப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து வால் குருமையும் கொண்டு வந்திருக்கோங்க. நம்ம ஹைதராபாத்லேருந்து வால் குருமையும் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எல்லா ப்ரீட்ஸும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த வருஷம் பக்ரீத்துக்கு ஒரு சில செலக்டிவான அனிமல்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு இப்போ அனிமல்லாம் சின்ன சின்ன அனிமலாக இருக்கிற வச்சு ஓப்பனில் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அனிமல் எல்லாத்தையும் தனியாக கட்டிடுவோம். வால் குருமையும் காமிக்கிறேன் பாருங்க. இவன் தான் ராம்புரி வால் குறும்பை. இப்போ ஹேர் கட் பண்ணி விட்டுருக்க வசி உங்களுக்கு அழுக்கா இருக்காங்க. இவனெல்லாம் வந்து நல்லா குளிப்பாட்டி விட்டு வந்தோம்னா நல்லா வெள்ளைன்னு பளபளன்னு இருப்பான். இவனும் கண்கருப்பு முகக்கருப்புன்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து கரெக்டாக வந்து ஒரு 20 நாள் இருக்குங்க. இவனை ஹைதராபாத்லேருந்து எடுத்துருக்கு. ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக போட்டு எடுத்தோம். சரியான ட்ரெயினில் வந்து நல்ல பஞ்சாயத்து கொடுத்த அனிமல். இவனை பார்ப்பாங்க எவ்வளோ வெயிட் இருக்கான்ட்டு. வாங்கிட்டு வந்தப்போ 14 கிலோ இருந்துச்சுங்க. ஒரு 17.5 கிலோ இருக்கும். வயிற்றில் இருக்க ஃபீடெல்லாம் கழிச்சிட்டோம்னா ஒரு 17 கிலோ. ஒரு 20 நாளில் ஒரு 2 கிலோ வரைக்கும் கூடிருங்க. அனிமல் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவும் வெயிட்டும் ஏற ஆரம்பிச்சிடும். இவனோட அழகே இந்த வால் தான். நடுவில் உங்களுக்கு ஒரு இது வந்துச்சு பார்த்தீங்களா, நாய் மீட்டை போட்டாங்கன்னா நாய் மீட்டு கிடையாதுங்க. இந்த ராம்புரி வால் குறும்பியோட மீட் தாங்க. இவனோட சேட்டை 4 நாள் தாங்க முடியல. இவனுக்கு ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தால் இப்போ தான் 4 பொண்ணு வாங்கி விட்டுருக்கேன். இப்போ தான் அடங்குவான் போல. இது வந்து அமீன்கார்டில் இன்னொரு குட்டிங்க. இது கண் கருப்பு, காதும் கருப்பு. இவனுக்குலாம் வந்து இப்போ தான் 6 மாதம் ஆகுது. இவனும் அந்த 19 கிலோ ஆவரேஜில் தான் கொண்டு வந்திருந்தேன். இப்போ பார்ப்போமே எவ்வளோ இருக்குன்னு. எல்லாம் ஒரு 25-26 அது மாதிரி வெயிட் ஏறி இருக்காங்க. இவ்வளோக்கு நல்ல வெயிட் ஏறி இருக்காங்க. இவனும் ஒரே பேட்சில் எடுத்து வந்தது தான்.
இன்னும் ஒரு சில குட்டிங்க இருக்கு. இவனும் அமீன்கார்ட் கோங்கு தான். ஆனா இவன் அப்ளக்குன்னு சொல்லுவாங்க. 7 இருப்பா, ஒன்றும் பண்ண மாட்டேன். இவன் அப்ளக்குன்னு சொல்லுவாங்க. பேண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அப்ளக்குன்னு சொல்லுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். இந்த குட்டியெல்லாம் வளர்ந்துச்சுன்னா நல்ல சைஸா இருக்குங்க, நல்ல கலராகவும் இருக்கும். எல்லாம் ப்ராப்பர் அமீன்கார்ட் கோங்க, அமீன்கார்ட் சந்தையிலேருந்து எடுத்து வந்தது. இவன் செங்கடா. இவன் சுத்த செங்கடா, ஃபுல்லா சிகப்பா இருப்பான். இவனையும் போட்டு வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. கலர் நல்ல கலரா இருக்கு. ரொம்ப ரேரு, பணம் இருந்தாலும் வாங்க முடியாத ஒரு கலர் இதுதாங்க, பேய் கருப்பு. ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். இதை வந்து நான் வாங்குறது கிட்டத்தட்ட 2 வருஷம் அலைஞ்சு ஒரு கீதாரிகிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருக்காங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கெஞ்சி 12 கிலோ குட்டியே 8000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இந்த கலர் வந்து நல்ல ரேரான கலருங்க. அதாவது ஆஷ்ல வந்து ஒயிட் பட்டுறது படி பேய் கருப்புன்னு சொல்லுவாங்க. இது பயங்கர அக்ரெசிவா வேற இருக்குங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் வாங்கி 4 மாசம் இருக்குங்க. இப்போ என்ன வெயிட் இருக்குன்னு கூட பார்க்கலாம். இந்த கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவனுக்குலாம் கொம்பு உருவி. $12 கிலோவில் 8000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ உயிரிடை 700 ரூபா 750 ரூபா கணக்கு பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு 27 கிலோ வந்துட்டான். இவனும் பக்ரீத்துக்காக தான் நிப்பாட்டிருக்கு. இவன் அமீன்கார்ட் கோங்கு. இது கொடுக்குற குட்டி தான். இது கொஞ்சம் கலர் சரியில்லை, அதனால கதிக்கோ இல்லை வளர்ப்புக்கோ யாரும் கேட்டாலும் கொடுத்துட வேண்டியது தான். கிட்டத்தட்ட இவனும் ஒரு 7 மாதம் 8 மாதத்துல தான் குட்டி இருப்பான். நமக்கு வந்து ஒரு 30 கிலோவில் எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க அமீன்கார்ட் சந்தையிலேருந்து. கடைசியாக இடம் இருக்குங்கிறாத்தி எடுத்திருந்தோம். இப்போ நல்லா ஒரு 38 கிலோ வரைக்கும் வந்துட்டாங்க. இவனும் நல்லா சைஸ் வருவான். ஆனால் இவனை இந்த வாட்டி நிப்பாட்டலாங்க, கொடுத்துடலான்னு ஒரு பிளான். எல்லா ப்ரீடுக்குமே நம்ம ஃபீடு வந்து நல்லா வெயிட் வருங்க. இவனும் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கான்னு பார்ப்போம். $39 கிலோ வந்திருக்காங்க. அவனும் ஒரு 60 நாளில் ஒரு 9 கிலோ அப்படிங்கிற மாதிரி ஏறி இருக்கும். இப்போ நம்ம காட்டினது எல்லாமே ஆர்ஜிஎஃப்பும் வைக்கோலும் மட்டுமே சாப்பிட்டு வளர்கிற அனிமல்ஸு. இது வைக்கோலுங்கிறது நாங்கள் ஒரு R&Dல எடுத்திருந்தோம். வைக்கோல் சாப்பிட்டா அனிமல் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், மார்ட்டாலிட்டி பர்சன்டேஜ் ரொம்ப குறையுதுங்க. அதே மாதிரி அதோட மென்யூரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதனால ஃபீடு போடுறவங்க அவசியம் வைக்கோல் போட்டு வளர்த்துருங்க. இப்போ நான் ஏன் இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, நாங்கள் ஒரு விஷயம் R&D பண்ணுறோம், ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து வெறும் லேப்டாப்ஸு, போர்டு, ஆஃபீஸு, ஃபார்முலா அதை மட்டுமே வச்சு பண்ண முடியாதுங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எதையுமே வச்சு பண்ண முடியாது. இங்கே அனிமல்ஸ் இவங்க சொல்கிறதாங்க ஃபைனல். நாங்கள் பண்ணுற ஒரு சேஞ்சஸும் ஒரு இம்பேக்டும் ஒரு அடுத்தடுத்த அப்டேட் ரிசல்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளோட இந்த அனிமல் தாங்க. இந்த ட்ரையல் அனிமல்ஸை வச்சு ட்ரையல் பண்ணி தான் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நாங்கள் தீவனம் செஞ்சு கொடுக்குறோம், வளர்ப்பு குட்டி எடுத்து கொடுக்குறோம், எல்லாருக்கும் தீவனம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. நாங்கள் ட்ரையல் பண்ணுவோம். 100 நாள் போட்டு எவ்வளோ வெயிட் ஏறுது என்ன ஏது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் ட்ரையல் பண்ணுவோம். நாங்கள் பண்ணுற ட்ரையலோட என்னென்ன அப்டேஷன் தேவை அப்படிங்கிறது தாங்க ஒரு ஃபீடு, ஒரு RGF ப்ளஸ் ஃபார்முலாவே. ஃபீடில் இருக்க சின்ன சின்ன ஃப்ளாஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது வருதுங்க. நம்ம இப்போ ஒரு பொடி குட்டியாக எடுத்து வளர்க்குறதுலேருந்து இல்லை பெரிய குட்டியாக தீவனம் போட்டு வளர்க்குறது, ஒரு லிவர் டானிக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுலேருந்தாங்க ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து ஃபீடு வந்து மேலே மேலே எக்ஸல் ஆகிட்டு. இப்போ நம்ம இந்த 50 ஆடோட R&D வச்சு தாங்க அடுத்தடுத்து இது பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் ஃபீட்பேக்கும் கேட்குறோம். ஒரு 500 ஃபார்ம் வச்சுருக்கவங்கள்ட்ட, 1000 ஃபார்ம் வச்சுருக்கவங்க, 1000 ஆடு ஃபார்ம் வச்சுருக்கவங்க, அவங்கள்ட்டையும் கஸ்டமர் ஃபீட்பேக்கும் கேட்டு அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் வாங்கி தாங்க இது பண்ணுறோம். இப்போ நீங்கள் 5 ஆடு வீட்டில் வளர்த்தாலும் சரி, ஒரு 2000 3000 ஆடு இன்டென்சிவ் ரியரிங்கில் வளர்த்தாலும் சரி, எப்படி வளர்த்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தாங்க இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இந்த தீவனம் வாங்கி போகணுன்னு இருந்துச்சுன்னா எடுத்தோடனே வாங்காதீங்க. ஒரு 10 அனிமலுக்கு வாங்கி ட்ரையல் பண்ணுங்கள், இல்லை 1 kgக்கு வாங்கி ட்ரையல் பண்ணுங்கள். ட்ரையல் பண்ணி ரிசல்ட் இருந்தால் மட்டும் எங்கள்கிட்ட வாங்கி.